நம்ம வயருக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறோம், ஹார்ட்டுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறத எக்கோ கார்டியோகிராம்னு சொல்கிறோம். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இரத்த குழாயையும் நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்ட்ராவாஸ்குலார் இமேஜிங், அதாவது இரத்த குழாய், ஹார்ட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கறத நாங்க இன்ட்ராவாஸ்குலார் இமேஜிங்னு சொல்றோம். அதுல ரெண்டு விதமான ஸ்கேன்ஸ் இருக்கு. ஒன்னு அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி இரத்த குழாயை ஸ்கேன் பண்றது, அது ஐவஸ்ன்னு சொல்றோம். இன்னொன்னு இன்ஃப்ராரெட் லைட்டை யூஸ் பண்ணி ஹார்ட்ல இருக்கக்கூடிய இரத்த குழாயை ஸ்கேன் பண்றோம், அதை நாங்க ஓசிடின்னு சொல்றோம். இந்த ஐவஸ் அண்ட் ஓசிடி ரியலி யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதற்கான காரணத்தை கண்டறியணும்னா நம்ம இந்த இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, யாருக்காவது ஸ்டெண்ட் வச்சு அந்த ஸ்டெண்டுக்குள்ளால அடைப்புகள் வரும்போது இந்த ஸ்டெண்ட் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சில ஆட்களுக்கு இரத்த குழாய்கள்ல ரொம்ப மோசமான டிசீஸ் இருக்கும். ஸோ அந்த மோசமான இரத்த குழாய்கள்ல ஸ்டெண்ட் வைக்கும்போது அந்த இரத்த குழாய்கள்ல என்ன இருக்கு, எவ்வளவு சைஸான ஸ்டெண்ட் தேவைப்படுது, ஸ்டெண்ட் வச்ச பிறகு கரெக்டா ஸ்டெண்ட் வச்சிருக்கோமா, இதெல்லாம் இந்த இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். அவங்களுக்கு இந்த இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங் மூலமா நம்ம டையே கொடுக்காம நம்ம அவங்களுக்கு ஸ்டெண்ட் வச்சு அவங்க கிட்னி ஃபெயிலியர் இன்னும் ஜாஸ்தி ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நான் உங்கள் இதய நல மருத்துவர் டாக்டர் ரூஃபஸ் டிமல். இதுபோல ஹார்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதுங்க.